yang kali dia jadi அதிகமாக கோயிலெல்லாம் அப்படியே கட்டிக்காங்க பாருங்க. இதெல்லாம் வச்சாஜி இது கும்பாபிஷேகம் அதிகமாக புறம் கோபிஷாலாம் அடிச்சு கும்பாபிஷேகம் நல்ல சந்தோஷம். இந்த பொருட்கள் நாங்கள் அந்த மண்பாண்டத்தில் செய்த பொருட்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி, நான் மிது, நான் டிலான். இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போறாண்டியன்னா, அந்த சின்ன பருவத்தில் நாங்கள் அள்ளி கொண்டு மகன் ஜான இதஞ்சி எனக்கு விளையாடி பிள்ளையாரு ஒரு இப்படி பட்டமெல்லாம் இப்படி போல் மாதிரியெல்லாம் செய்கிற மகன், உருண்டை மாதிரியெல்லாம் செய்கிற மர குண்டுமணி பருப்பு கண்ணுக்கு வைக்கிறாங்க, பொம்மை குட்டிகள் செய்கிற, குருவிகள் செய்கிற அதெல்லாம் செஞ்சீங்க நீங்கள். யானைக்கு இப்படி செய்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சுட்டீங்க. இப்போ எங்களோட வீடியோ வந்து சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள்லேருந்து எல்லாருமே பார்க்குறீங்க. இன்றைக்கு நாங்கள் அந்த சின்னாக்களுக்காகவே ஒரு வேலை ஒன்று செஞ்சு காட்டுறோம். நாங்களும் மேலே நேசரி எல்லாம் படிக்கும்போது அந்த களியில் நாய்க்களி அந்த கருப்பாக இருக்கும் அந்த களி நாய்க்களி, அதில் வந்து நிறைய உருவங்கள் செய்வாங்க. சின்ன சின்ன கார்கள், மீன், பொம்மைகள், பிள்ளையார் எல்லாம் நிறைய செய்வாங்க. அது மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இப்போ நாங்களும் புதுசாக தான் இப்போ ட்ரை பண்ண வேண்டும். எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு ரதியம்மா. அதனால இன்றைக்கி நாங்கள் நேரடியாக போய் ஒரு இடத்துல நாய்க்கறி எடுக்க போகிறோம். அங்கே ரதியமாக கூட்டி போக மாட்டேன். நானும் டிலானியும் போய் அந்த களிமண் எடுத்து வந்து உங்களுக்கும் உருவங்கள் செஞ்சு காட்டுறோம். எங்களுக்கும் இப்போ என்னென்னு சொல்கிறேன், டச்சில்லாம் போயிடுது. நான் கனகாலம் செஞ்சு நானும் பழக போகிறேன். என்னடா செய்வியாடா நீ? நான் செய்வேன்டா. டிலானியை பார்த்து நான் செய்வேன். ரதியமாக செய்வீங்கண்ணே. நீங்கள் என்னென்ன செஞ்சுக்கிங்க நீங்கள் பள்ளிக்கூட அந்த டைமில்? அந்த டைம் இல்லை, நாங்கள் ஈக்கில் எல்லாம் பொட்டிட்டு போய் சமனா அதெல்லாம் இத்தனை என்ன சொல்லுவாங்க அப்படியான இதுகள் செய்திருக்கேன். அந்த ஸ்கூல் படிக்கிற டைமில் சிலையெல்லாம் கொண்டு வைங்களா நீங்கள்? அந்த டைமில் அன்னைய செய்து கொண்டு வைக்கணும். கொண்டு வைங்க. நம்ம இன்றைக்கு பார்ப்போம். மண்டை செய்வீங்களா நீங்கள்? செய்து பார்ப்போம். செய்து பார்க்கணும் கட்டாயம். உண்மையிலே நாங்கள் கதைச்சி திணிக்கிற விட உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோலாம் உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி வந்து சேரும். இப்போ வாங்க நானும் டிலானியும் போகிறோமா பைக்கில்? போகலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட ஊர் வழியெல்லாம் போய்கொண்டிருக்கோம். மேலடா நாய்க்கழி எங்கே அப்புறம் நான் முதல் படிக்கும்போதுடா எனக்கு 5-10 வயசுக்கு எல்லாமே 1-2 சொல்கிறேன். நாங்களும் படிக்கக்குள்ள நீ செய்யலையா? அப்போ இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேடா. சின்ன வயசுல நேசரி படிக்கக்குள்ள அது எல்லாரும் வந்து உருவங்கள் செய்யணும். என்னென்னு சொன்னால் அப்போ தான் மார்க்ஸ் போடுவாங்க. ஆமாம். நேசரியில் வந்து முதலாமல் வந்து செயற்பாடுன்ற ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தில் வந்து இப்படி எல்லாம் செய்வாங்க. இப்போ நான் முதல்ல நிஷாந்த் நிக்கால் தானே, நிஷாந்த் நம்மளே அவளை என்னடா அது இந்த களி எடுத்து கொடுத்தோட அந்த மீன்லாம் செஞ்சுருவாள்றா வழியா. அதாவது நான் எங்கே எடுக்க போனா களி வந்து அந்த பாலரெண்டு சொல்லுவாங்க, நம்மளை துரோண்டுக்கு போகிறோம் வழியால் போகணும். அங்கே அது கிடைக்கிற நிறைய நாய்க்களி. அப்போ இன்றைக்கு நம்ம களிமண்ணில் உருவம் செய்ய போகிறோம். நான் காய கொஞ்சம் லேட் ஆகும். என்னடா கொஞ்சம் நானும் உருவம் செய்யலாம். உருவம் செய்யும். களி அதுவும் பிரச்சனை இல்லை. நாய்க்கலியானே அது காய தேவையில்லை. அப்படி இருக்குது. மற்ற இந்த இடத்துக்குலாம் ரதியமாக கூட்டி போயிடறானே. ஒரு பைக் தான் இருக்குது. மற்ற ரோட்டுகளும் கொஞ்சம் பிரச்சனை ஏரியாவும் வாத்தல் தெரியுது. பாருங்க வயல்வெளிக்குலாம் போகிறோம். பாருங்க வாத்தல் தெரியும் உங்களுக்கு. இதான் எங்கட ப்ளே கிரவுண்ட். இதான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் காடு போய் கிடக்கிறவங்க பார்த்தா தெரியும். 4 மணிக்கு போகிறது நீங்கள் ஒரு இடம் போகுது. இங்கே வரலாம். நேரடியாக வாங்க. ஒரு இடத்தையும் கோல் பண்ண கிரவுண்ட் பீச் அதில் போவோம். சரியா? வழிக்கு போகலாம். ஆமாம். இதெல்லாம் தான் கொடுத்த வீடு திட்டாங்க. எத்தனை 50 வீடு இருக்குங்களா கூட? அந்த பள்ளம் நிறைய கிடக்கு தானே. அதில் தண்ணி வச்சு இல்லை இப்போ மழை பெஞ்சு தானே. இப்போ பார்த்தாமோ வந்துருக்காது. அதில் வைக்க வச்சு கொண்டு மற்ற அந்த 3 மணி எங்கே எடுக்கலாம் வரியா? என்னடா 2 எடுக்க தான் போகணும்.
அதான் அந்த கண் வைக்கிற மூக்கு வாயெல்லாம் அவர் தான் செட் பண்ணுவோம் நாங்கள். அது எங்கே போகுதோ கவனிக்கிறடாமா. மழை பெஞ்சால மாட்டு கொஞ்சம் வந்திக்க வரேனே போகிற போக பார்த்து அப்படி தான் இருக்கு. சே நான் இந்த மாடு நினைஞ்ச அந்த வழியை பார்த்தா போகிறேன். அது போகலாம் இங்கே நிறைய மப்பிட்டா கொண்டு வரேன். சரி இதான் அடிக்கிறேன் நாய்க்கடி. இங்கே அடிக்கிறேனே. ஓகே நாங்கள் நாய்க்கடியை தேடி வந்துட்டோமேனே. இதுக்குள்ள அடிக்க அந்த களி சும்மா இருக்கும். ஆனால் உடனடிக்கு திடல் காஞ்ச மாதிரி இருக்கிறதுடா. வா இவ்வளோ அழகாக இருக்கிறா. நம்ம போயிட்டு கிளம்ப போகிறோம். என்னடா ம் அந்த திடல் காஞ்சிருக்கிறதுடா. இதான் நாய்க்கல் இல்லை நான் பொங்கல் கலர்ல இதான் நாய்க்கல். நடந்து போகணும் மேலே கொஞ்சம் மீன் கிடக்கடா கிடக்கு என்னடா மீனுண்டா வைத்து கிடக்குண்டா அதில். இந்த களி தான் இங்கே இதான் களியே களி 400 ரூபா முடிச்சாங்க. அப்படியா நான் விடத்தை எடுக்கிறது நம்ம அந்த திடலில் இருக்கிற வெடித்துப்போம். களியை கண்டுபிடி தாண்டி போகிறேன். சரிண்ணே இல்லையா இதான் களி இல்லையா செஞ்சா சரி ரைட் பிடிச்சி போடுங்க. இதுதான் நாய்க்களி மக்களே. எந்த நாய்க்களி என்று இருந்துச்சுடா நாய்க்களியனே. இல்லை வேறு பேர் இருக்கின்ற நம்ம இப்படி சொல்கிறோம் இல்லை நமக்கு சொல்லி தந்தது நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். இதில் வேறு எங்களுக்கு சரியா தெரியா. இது நம்ம அண்டு போட்டு மிதிச்சோமே அப்படி மிதிக்கிற அவசியம் இல்லை. இல்லை இல்லை இது கையெல்லாம் பிசைகிறேன். இந்த முதல்ல எடுக்கணும் தெரியாதுக்குள்ள முதல்ல வர இங்கே அங்கே வழியாக கொண்டேன். சரி லோகு தெரிஞ்சா நான் இந்த களியை நம்ம அண்டு அடுப்பு செஞ்சு அது வேறு களி. அது வேறு களி. அந்த களி ஒன்று மட்டும் புத்தோட எடுத்துக்கலாம் நேரம். இந்த களியாக கொஞ்சம் சிக்க நாங்கள் இதில் அங்கே கொண்டு வெளியாக்குவோம். என்னடா அப்படியா நெருங்கிருக்கு ஒரு உங்களாமா இந்த இருக்கிறேன். இந்த முடியும் மும்படி ஒரு கொத்தி போட்டு மேலே எடுக்க போட்டே கொடுத்து நான் கழிதானடா ஃபுல்லு என்னடா இது அப்படி வந்துட்டே சரியா சரியா இன்னும் சொந்த எடுத்து கொடு. இன்னும் கழிடா கடிமாதிரி வெடிக்காது நம்ம அந்த களியை படி அந்த காய் வேணும். அதை எடுக்கவும் அங்கே
எவ்வளோ முடிக்க தெரியல. ஆ முடிச்சிடலாம் முடிக்குமா? ஒரு நிமிஷத்துக்கு கூட பிடிக்கிறல நீ. காணும் போல காணுண்ணே. ஓ போ காணும். நாங்கள் வந்த வேலை சக்ஸஸ். களி வட்டி தான் உங்களுக்கு பாட்டில் எவ்வளோ வேணடா அவ்வளோ பசியாக இருக்கின்றது. இவ்வளோ தெரியா இந்த களி? ஓ தெரியாது. அது எனக்கு களி தெரியும்னா நாய்க்களி களி படிக்கனா இதான் தெரியா? இதான் நாய்க்களி தெரியா? ஓ இதான் நாய்க்களி. இப்போ நாங்கள் வேலை கிடைக்குது இன்னும். சரி நம்ம போவோம்ண்ணே. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த களியெல்லாம் எடுத்து அந்த இதில் இந்த புல்லெல்லாம் பள்ளியாக எடுத்தோன்னே என்னென்னா நாங்கள் உருவங்கள் செய்ய போகிறோம். அதிகமாக என்ன உருவம் செய்ய தெரியும்? ஏதாவது ஒன்று செய்வோம்மா, நடுப்போம் களியை. மகளே உண்மையிலே கோச்சினாங்க சொல்லி போடுவான உருவம் செய்யலண்டு தெரிஞ்ச அளவுக்கு செய்வோம். தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்க. எங்களுக்கு ஒரு ஆசை. அதாவது அந்த பழைய நினைவுகள் இன்னைக்கு வந்தது எங்களுக்கு. என்ன அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் அதிகமாக தெரியுமா? நேசரி முதலாம் மன்னர்களோட செயற்பாடு ஒரு பாடம் இருந்தது. அதுக்கு என்னன்னா அது செஞ்சு போனால் தானே மார்க்ஸ் போடுவாங்க. அது அடிக்கிறேன்டா செஞ்சுறது அடிப்பாங்க. அந்த ஒரு பயத்திலே கூட நான் செஞ்சிருக்கேன். பார்ப்போம் அதில் வச்சு ஏதாவது மெயின்டைன் பண்ண மாட்டேன். என்னடா சரியா வரும். ஓ வரத்தேனே களியை போடுறது தானே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவங்களுக்கு. இது வந்து அந்த களிமா இருக்கிறா. என்ன களிமா? நம்ம அந்த களி விசைஞ்சிடக்குள் வந்த மாதிரி இருக்கிறோம். இது எனக்கு தந்த உருவம். உங்களுக்கு தந்த உருவத்தில் நீங்கள் 3 உருண்டை வேணும். அந்த 3 உருவமா அதிகமாக நீங்கள் முடுவோம். சரியா? அதிகமாக உருவம் செஞ்சதில் குண்டை எப்படி செஞ்சிருவாங்க? நான் செஞ்சுட்டேன். ஓ அதிகமாக உருவம் உண்டல இப்படி உருட்டிப்பாடு காட்டுற ஏரியா அப்படிலாம் காட்டக்கூடாது. அதிகமாக நல்ல உருவம் செய்யணுமா? சொல்லுங்க வேலை. நம்மளோட மைண்டுக்கு என்ன ஐடியா வருதோ அதிகம் என்ன எப்படிங்க. ஆனால் பேசி சொல்லுங்கடா. நானும் இப்போ உருளை செஞ்சேன், நீங்கள் உருளை செஞ்சிருவீங்க. சொல்ல மாட்டேங்கப்பா. எனக்கு கண்ணாலா ஒரு ஏரோப்ளைன் செய்யணும் ஆச்சு. ஆனால் எனக்கு ஏரோப்ளைன் செய்ய தெரியாது. பின்னுக்குறாள்ற சிரிப்பு தெரியும். அவனோட அவங்க பைக்கில் இருக்காங்க. பெரிய பெரிய வந்திருக்காங்க. நீங்கள் என்ன காலையில் காய வச்சு கழுவி ஒட்ட சொல்லிக்க மறக்கிறதுக்கு. நம்ம அண்டு களிய போல அதில் நிறையுமா அமர்த்தி அந்த இதெல்லாம் அண்டிட்டு இந்த களியில் வேறு நிறையுமா இல்லைங்க? ஏன் நாய் கழிப்பாங்க இந்த களி நான் இப்போ தெரியும் நேரம் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நாய் கழி இப்போ தெரியும் உங்களுக்கு? உண்மையாவா? தெரியும். என்னடா எல்லாரும் உருட்டி கொண்டே இருக்கீங்க? உருட்டி ஒரு ரூட் எடுத்தாங்க. களி என்னண்டா மகன் நம்ம தண்ணி ஊற்றல. அது என்னன்னு சொன்னா இந்த களி அப்படி நிறையமா நீங்கள் கூட தான் கம்பு சுள்ளியில் கொஞ்சம் வேணும். நான் வெடி சொல்லிட்டா ஓகே. மற்ற அந்த குண்டுமணிக்கு போனாங்கன்னா அல்லானி குண்டுமணி கிடைக்கல அதிகமாக எங்களுக்கு. இல்லாண்டி சின்ன சின்ன வாழை 2 முடிஞ்சு தடவு. கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு தான் செய்யணும். தரவா தண்ணி இதனோடையா? நீ ஏதோ கம்பெல்லாம் பண்ணுறாங்க வந்து என்ன மிச்ச கொண்டு வரா கழுதாட பக்கம். சொல்லல நான் சரின்னு வரையுமா சொல்லுங்க. எப்படி வருகிறாடா நீ? ஏதோ செய்கிற மச்சான் அடிச்சாங்க.
சக்ஸஸ் ஆனதை மாதிரா பார்ப்போம். ஏதாவது செஞ்சேன்னா நான் ஓடிக்கொண்டிருக்கேன். ரதியம்மா மக்களே பார்த்தீங்கன்னா ரதியம்மா கடை பிடிக்காது. ரதியம் உருண்டே உருண்டை வட்டம் அடி பிடிங்கோ. அதான்டா ஒரு பொருளை உருவாக்குறன்றது கஷ்டம் தான். கஷ்டம் ஈஸியாக உடச்சி விட்டு போயிடும். கொஞ்சம் லைட்டாக கண்டுபிடிக்காங்களே. என்ன யோசிக்க நாகபடமே திரிக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது தான் சொல்லு பாம்பே நீ ஆடு பாம்பே ஆடும்படி ஆடு பாம்பு என்னண்டாங்கிற வீட்டு கிட்ட இப்படி இருக்கி மர கடைச்சா வந்துடும் பயமா இருக்கிறக்கு நான் சும்மா செஞ்சு பார்த்துருக்கேன். நல்லா இருக்குது. என்னம்மா நல்லா இருக்குது. நீ செய்து பார்ப்போனே. இது என்னடா ஒரு சிலமா இருக்குது. அடே இங்கே வரா அதிகமான விளையாட்டு. அதிகமா உருளை முளை அம்மியும் மகன் அம்மிதான் அம்மிதான்டா அது அம்மி குழவி அம்மிக்குள்ளாய் அம்மி எப்படி விளையாடுறா இனிமே இப்போ நம்ம சமையல் தாண்டா இது மதியம் நம்ம தொடங்க நம்ம என்ன செய்கிறோம் இன்னும் முடியல இல்லையா? செய்ய பாருங்க. நான் சொல்ல மாட்டேன் என்ன செய்யறேன். ஓ கமெண்ட் பண்ணட்டும். டிலாட் என்ன செஞ்சுண்டு மீது என்ன செஞ்சுண்டு. எடுக்கிறவனுக்கு சிரிப்பு இருக்குறாப்பா வீடியோ. மீன் இருக்காம ஜான் யோ என்ன மாதிரி இருக்குமா எப்படி இருக்குது? இருக்கு ம் எப்படிதான் ஹன் பெரும் அங்கே
அந்த நடுங்கிட்ட படுத்தானே 2 வேணா ஒரு வேணா வரும் வரும் பாரு ஒரு வேணா 2 வேணா ஒரு வேணா தானே ஒரு தான் வேறு தற்போது மக்களே நாங்கள் முன்னைக்கு சின்ன பிள்ளைகள் ஆயிட்டோமே ரதியம்மா இது கண் வைக்கணும் ரதியம்மா இது எடுத்து வாங்கண்ணே கண் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மக்களே நான் ஒரு மீன் ஒன்று செஞ்சேன் மக்களே எனக்கு அது சரியா விருப்பம் இல்லை போயிடுது எனக்கு சரி எனக்கு சரியா வரல அதிகமா அவளோட மட்டும் நல்லா செய்கிறாங்க எங்களுக்கு ஒரு ஐடியா தராங்க எப்படின்னு சொல்லித்தாங்க அதிகமா சரி அதிகமாக வீட்டில் சும்மா இருக்கிற இல்லை ஃபோன் இல்லை பலதான் நடக்கிற சிக்கல் அவங்களுக்கு ஒரு ஃபோன் செஞ்சால் நடக்குது அதிகமா சரியா இது போகின்ற பாதை அது யாரோ யாரோ இந்த மக்களை நொக்கியா பண்ணலாம் இப்போ இல்லாமல் போகுது மக்கள் நிறைய பாவிச்சாங்க இல்லை அதனால் அதிகமாக நொக்கியா பண்ணி வந்துருக்கோம் சரியா கண்டி கட்டடம் என்ன மாதிரி அதில் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வெளிவலா ஏமா பாட்டு கொஞ்சம் மணி ஓமா இங்கே பாருங்க மக்களே அதிகமாக கோயிலெல்லாம் அப்படியே கட்டிச்சாங்க பாருங்க என்ன வச்சாஜி இது கும்பாபிஷேகம் அப்புறம் அதிகமாக புறம் கோபிஷாலாம் அடிச்சு கும்பாபிஷம் கோபிஷம் பிறகு அடிக்கிறேன் இது எங்களுடைய ரதியம்மாவுடைய ஆக்கம் என்ன இது அம்மீரிக்கு குளவியும் இது நாகம்புரம் கோயிலாம் இது இந்த டெலிஃபோன் செய்கிற ரதியம்மா கொடுக்கறதுக்காக வாய்ப்பு தானே உடஞ்சி டிஸ்பிளேவோட கூட வச்சுருக்காங்க அதே மண்டை டிஸ்பிளே 20 தானே அனுப்பிச்சுட்ட ஃபோனுக்கு டிஸ்பிளே எடுத்தாங்கண்டி ஃபோனில் பார்த்து நான் வாங்கிறதையம்மா சரியா
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பார்க்க. நல்ல இது இந்த தம்பி கிரௌண்டெல்லாம் கட்டுறான். நீங்க என்ன போன் அடிக்கியல் ஏனண்டா கிரௌண்டுக்கு வராட்டியும் பிள்ளைகள் போன் அடிக்கலாம். மற்ற என்ன சொல்றது அதிகமா இப்போ எனக்கு கை வருதே இல்லை அதிகமா செய்யறதுக்கு. ஆனால் எனக்கு நான் செஞ்சதுலாம் வராது, கஷ்டம். உண்மையிலே ஒரு பொருள் ஆக்குறது சரியான கஷ்டம். அழிக்கிற வீசி ஆக்குறது கஷ்டம். என்னென்று சொல்லுடாப்பா, நானும் என்ன கண்ணீரமாக ரைவன்றேன் என்னால் தெளிவன் நகைய முடிஞ்சது. வேற ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு என்னென்னு தெரியல. உண்மையிலே ஒரு பொருளை ஆக்குறேன்னு சீரான கஷ்டம் வேணே. நானும் ஒரு கனகாலத்தில் விஷயம் பார்த்தேன். நீங்கடா பைராட்சியானது அதிகமா இந்த டைமில் உங்களுக்கு ஞாபகம் ஒன்றும் வரல அதிகமா. நீங்கள் அந்த டைமில் செஞ்ச மாதிரி ஞாபகங்கள் விளையாட்டு. அதாவது இது செய்யும் தானே, இப்போ நம்ம இந்த டைம் விஷயம் தானே இது செய்யும் போதும் உங்களோட மைண்டில் இப்போ வாரது என்ன அந்த பழைய ஞாபகங்கள் எப்படி என்ன ஞாபகம் வருது? இப்படி நாங்கள் இந்த பொருட்களை நான் செய்து நாங்கள் அந்த உப்புடைகளுக்கு கொடுக்குறோம். அதுகளுக்கு நமக்கு இப்போ முதல்ல 2 ஆண்டு கறி போடுவாங்க. வேற நீங்கள் எக்ஸ்பிரஷன் அடிச்சிங்களா? விளையாட்டு என்ன விளையாடுல நீங்கள்? அது இந்த ஓட்டம் மாதிரி. அப்போ இந்த விளையாட்டில் ஒன்று எடுக்கிறியா நீங்கள்? இதில் மற்றது சின்ன வயசுல நாங்கள் வந்து உண்மையிலே அந்தந்த வயசுல சமைச்சு சாப்பிட்றோம்ப்பா. அப்போ நாங்கள் டக்குண்டு நாங்கள் ஓடி போய் இந்த கோயிலை கட்டுவோம். கோயில் கட்டுறது மற்ற என்னென்னு சொல்கிறாங்க, சோறு ஜாமான் சமைச்சு சாப்பிட்றது, சிரட்டை, பேணி, அப்படி மட்டும் இந்த களிமண்டாப்பா. சின்ன வயசுல நீங்கள் எல்லாரும் களி சாப்பிட்டுப்பீங்க தெரியும் கட்டாயம். அதிகமாக களி சாப்பிட்டீங்களா? மண்ணாங்கட்டி சாப்பிட்டீங்க. மண்ணாங்கட்டினா என்னது? மண்ணாங்கட்டியண்டா என்ன, அது ஒரு மார்க்கெட்டோடைய விற்கிற இந்த மண்ணாங்கட்டியண்டா என்ன டேய்? அதில் சோரிப்புக்கு சாப்பிட்டியாங்கடா, அம்மா சாப்பிட்டியாவும். மண்ணாங்கட்டி விற்கிறாமிரா என்னடா அது? களிமண் களிமண்ணில் செய்கிறது. மண்ணாங்கட்டி நிறைய பேர் களி சாப்பிடுவாங்களே தெரியல. சின்ன வயசுல அது அதை தான் சொல்கிறேன். டேஸ்ட்டாக இருக்குண்ணா சாப்பிட்றதுக்கு. உப்பெல்லாம் போட்டு இல்லைடா களி களி களி
மற்ற புத்துக்களி சாப்பிட்றடா சின்ன பிறகு நிறைய இது நீங்க அவங்க அம்மாட்ட கேட்டு பாரு போய் சின்ன வயசுல அம்மா நான் மண் சாப்பிட போக முடியல கேட்டு பாரு நல்லா இருக்கிறான்டா சின்ன வயசுல சின்ன பிள்ளை இருக்கு சீனிலாம் போட்டு வெறும் மண் இருக்கிறான்டா களிமண் போட்டு நல்ல சுவையா இருக்கும். உண்மையில இதெல்லாம் பாருங்க ரதியம்மாவோட வயசு எங்கட வயசுக்கெல்லாம் நாங்கள் இப்போ விளையாடுறோம் என்ன சின்ன வயசுல எவ்வளோ இதை மிஸ் பண்ணடா பண்ணியா நவீன காலம் வந்த பிறகு நிறைய இதை மிஸ் பண்ணுறோம் இந்த எப்படி விளையாடுறது எல்லாம் கூட ஒரு வயசு அதிகமாக பரவாயில்ல. நாங்கள் உள்ளுக்கு உள்ளு இது படிக்கணும். ஓ இது வந்து இது பெரிய 4 மணி நேரம் நடப்போம் அதிகமாக ஓ நான் வடிநாள் சேரமே வடிவாக இருக்குது எனக்கு என்ன பொறுத்தளவு நாங்கள் செஞ்சதை விட என்ன சீரான வீடு நல்லா இருக்கானா கிரௌண்டை கட்டி முடியும்டா காலெல்லாம் கிடைக்கிறா என் வேலை எனக்கா இல்லை ஃபினிஷிங் கட்டில் வரப்போகுது ஃபினிஷிங் கட்டமா அது என்னது பிச் கட்டவில்லை நோவல் குடிக்கிறது எப்படி விளையாட்டை பாருங்க அந்த மக்களை நிலானிக்கு என்னென்னு சொன்னால் அவனுக்கு இந்த விளையாட்டு தான் முக்கியம் அவனுக்கு பீஜோட கொஞ்சம் நாள் விளையாடுவான் ஏன்னா அதிகமா அவன் கடைசியில் செய்கிற வேலையை பாருங்களேன் அதுவும் கிரௌண்ட் தான் செய்கிறான் எது உங்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அது ஐந்து டைம் அதான் வரும். மக்களே இந்த கிரௌண்டை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ண முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா இல்லையாண்டு இது என்னால் முடிஞ்ச அதிகமாக எனி டைம் சமைக்கிறது கூட்டுறது வேலையை செஞ்சுருந்தவங்க அதிகமாக ரிலாக்ஸ் எடுக்கிறதுக்கு கிரௌண்ட் அதிகமாக நீங்கள் வாக்கிங் போகலாம் கிரிக்கெட் விளையாடலாம் வெளியே விளையாடலாம் மரப்பந்து விளையாடலாம் பாஞ்சு விளையாடலாம் நீச்சல் அடிக்கலாம் உங்களுக்கு குளம் கட்டி தெரியும் கிணறு அதுக்காக கிணத்து விழுந்துறாங்க இதில் விழுந்துறாங்க உயரம் இல்லாத கொஞ்சம் பனியாக இருக்குது நான் உள்ளுக்குள்ள கிணறு அடிக்கிறேன் இதில் விழுந்துடக்கூடாது அதிகமாக தண்ணி கிடக்கு சரியா மற்றது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இப்படி நான் செய்யறது உங்களுக்கு நாங்கள் உண்மையாவா பழைய நினைவுகள் வருதா உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் இப்போ ரதியம்மா இத்தனை வயசு போனாலும் நீங்கள் சின்ன பிள்ளை தான் இல்லைங்களா இப்போ நிறைய சின்ன பிள்ளைகளே விளையாடிக்க மாட்டாங்க ரதியம்மா அதை நாங்கள் விளையாடிக்க பாருங்க உண்மையிலேயே மகளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல சிரமங்களின் மத்தியில் கஷ்டப்பட்டு ரதியம்மா ஒரு நாம்பரம் கோயிலும் ஒரு அம்மியும் அங்கே டிலானி ஒரு பிளே கிரவுண்ட் கிணறு கொண்டு கட்டி உள்ள அடிக்கிறேன் அந்த மூலை தீர்த்த கிணறு வாரல அதிகமா இந்த மூலையில் நெஞ்சல வாசல் தானே படுத்த ஒரு அதிகமா கிணறு பரவாயில்ல நீங்கள் அவர்த்த கட்டிக்கல ஓகே இங்கே நான் ஒரு ஃபோன் என்னது என்னென்னு சொல்கிறேன் உங்களோட ஒரு அதிகமாக என்னால் ட்ரைவ் பண்ணலாம் பேத்தி இங்கே பாருங்களா மகளே இதான் இது செஞ்ச இது என்ன ஸ்மார்ட் ஃபோனாடா இல்லை நோக்கியா போனா வந்து என்னடா பழைய காலத்து இது என்ன ரதியம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த ஃபோன் என்ன கொஞ்சம் இப்படி அடிக்கிறேன் பழைய ஃபோன் இலக்கு மாறலே சூஜில ஃபோன் இதான் மீது கண்டுபிடிச்சது இது பார்த்தீங்கன்னா மிது கட்டின கிணறு நீச்சல் தடாகம் நீச்சல் தடாகம் அது ஓகே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகம்மா இது என்னது அம்மியும் குழவி இடிச்சுன்னு அம்மியும் இருத்தி ஓகே மக்களை இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் மட்டி 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 மக்களை மகளே அப்போ இம்மறியோ மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் ரதியம்மா கட்டின நாகதம்பரா கோயில் முன்னுக்கு பாருங்க 2 மணி துண்டுருக்கி இந்தியாவில் ரதியம்மா கட்டின கிணறு இருக்கி இது பாருங்க ஐயோ ஸ்னேக் ரதியம்மா
நீங்கள் மணி ரெண்டு கட்டியில் உள்ளே வரக்குள்ள மாதிரி மணி அடிக்கிறலையா ஆக்கள் ஆ அதிகமாக பிழைச்சிட்டாங்க அப்போ என்னென்ன சொன்னால் காசு வஞ்சில ஏரியாண்ணா அரைவிட்டு தான் கட்டணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் இருக்கா நல்லா மகளே பாருங்களாம் நான் செய்த கிரவுண்ட் நல்லா இருக்கு வீடியோவில் பார்ப்பாங்க யார் செஞ்சாண்டி சொல்லி மக்கள் கமெண்ட் பண்ணுங்க இது புளையாண்டி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க முதலாம் பரிசு யாரண்டி சொல்லி இன்னைக்கு இதுல எழுதுங்க முதலாம் பரிசுலாம் அன்னைக்கு இல்லாட்டியும் இல்லை அதிகமாக தான் கிடைக்குமா இல்லை உங்களுக்கு தான் கிடைக்கும்டா எங்களுக்கு முதலாம் பரிசு ஒன்றும் தேவையில்லை இந்த வீடியோ உண்மையிலே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆയിരിக்கும் நம்புகிறோம் எங்களுக்கும் ஒரு என்னன்னு சொல்ற பல நாள் நினைவுகளை மீட்ட ஒரு தருணம் அதிகமா எவ்வளோ நானும் சமைச்சு கொண்டு இருப்பாங்க இன்றைக்கு பாருங்க அண்டு செய்யலைன்னு இன்றைக்கு செஞ்சு விடாப்பா செஞ்சு தானே நிறைய மாதிரி நீங்கள் என்னென்னு சொல்கிறேன் அதிகமா நாங்கள் செஞ்சிருக்கோம் அது என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் நினைச்சல வடிவாக வரலாட்டியும் ஏதோ உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கும் கஷ்டம் தானே இப்போ சில பேர் எடுத்து பாருங்கள் இப்போ பள்ளிக்கு போகாமட்டு போட்டு என்னென்னு சொல்கிறேன் இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் பள்ளிக்கு போகாமட்டு போட்டு நீங்கள் கொப்பியில் எடுத்து எழுதி பாருங்கள் எழுத்து வருமாண்டி கடைசி எழுத்து வராதுடா அதே மாதிரி தான் எல்லாம் வந்து டச்சில் இருக்கும்போது அது அந்த அனுபவங்கள் இருக்கும்போது அது வரும் உண்மையில் எங்களுக்கு அனுபவங்கள்லாம் போய்த்துறாப்பா கனகாலம் செஞ்சது முதலாம் ஆண்டுன்னு சொன்னாப்போ பாருங்கள் இப்போ 24 வயசுன்னா கூட கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு முந்தைய செஞ்ச வேலைகள்றாப்பா இல்லை இது எப்படி ஞாபகம் பாருது ஏதோ செஞ்சோம் அதிகமாக வாழ்த்துக்கள் கைதாங்க அதிகமாக 48வது வயது வாழ்த்துக்கள் அதிகமாக வாழ்த்துக்கள் உண்மையில நாம்பரம் ஒரு வடிவாக இருக்கு டிலானியில் கிரௌண்ட் வடிவாக இருக்கிறாப்பா அப்படியே இந்த அம்மி ஒரு நம்ம எடுத்துக்கொண்டாங்க வைப்போமே நாளைக்கு இதில் அரைச்சி கொண்டு வீடியோ போடுவோம் உங்களுக்கு மேலே ஒரு என்டர்டைன் வீடியோ அந்த என்னடா நம்மளும் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம் முடிச்சுக்கொள்றோம் உங்களுக்கு மக்களே எதுவும் குறைகள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பேசிடாதீங்க ஏன்னா கமெண்ட்ல அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் அதிகமாக சந்தோஷமா நல்ல சந்தோஷம் இந்த பொருட்கள் நாங்கள் அந்த மண்பாண்டத்தில் செய்த பொருட்கள் பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொளி வந்து சேரும்.